நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தோட விமர்சனம் தான். இதுல அசோக் செல்வன் தான் ஹீரோ. அசோக் செல்வன் உண்மையா அந்த கேரக்டராகவே மாறிடுவாரு. இதுல அப்படிதான் மாறி இருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு அழகான லவ் ஸ்டோரிங்க. அதை எடுத்த விதத்துல சில இடங்கள் கொஞ்சம் நமக்கு அழகு கம்மியா தெரிஞ்சாலும் சில இடங்கள் நல்லா மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த படத்துல கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சில இடங்கள்ல கொஞ்சம் கட்டார் புட்டார்னு அடிச்சாலும் பல இடத்துல அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அழகா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை வந்து திருமலை அவர் ஒரு இயக்குனர், அவரு தான் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை இயக்கி இருக்கிறது பாலாஜி கேசவன். அந்த யூத்துக்குள்ள வேல்யூ வந்து தெரியுது இந்த படத்துல. அசோக் செல்வன் வந்து ஹீரோ, அவருடைய அம்மா அப்பாவா ஊர்வசியும் அழகம் பெருமாளும் நடிச்சிருக்கிறாங்க. கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து அசோக் செல்வன் லவ் பண்ணுவாரு. அவங்க நர்ஸு. அந்த காதல் கசிந்து கனிந்து உருவத்துக்குள்ளார இவர் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் அந்த பொண்ணுக்கு போயிடும். என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவாப்புல ஒரு பொண்ணுகிட்ட. இவரோட தோழி இவங்க வந்து ஒரு சினிமா சர்க்கிள்லயும் இருப்பாரு அசோக் செல்வன். அது இல்லாம ஒரு படத்துக்கு உதவி இயக்குனராக வேலை பார்த்திருப்பாரு. அது இல்லாம வீட்டுல வந்து இந்த சினிமா இந்த மாதிரி சுத்துறவங்களை என்ன சொல்லுவோம், உறவாக்காரங்கிறது அந்த பேர் தான். வீட்டுல அப்பா அப்பப்போ அவரை கடிந்து விட்டே இருப்பாரு. இவர் சென்னையில இருப்பாரு. அப்பா அம்மா ரெண்டாவது இவருடைய தங்கைக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கிறனால இங்க இவரை தேடி வருவாங்க. அழகம் பெருமாள், ஊர்வசி, இந்த சோனியா இவரோட அக்கா கேரக்டர், அதுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நம்ம படவா கோபி. இப்போ இவருடைய படத்துல நடிக்கணுங்கிற லட்சியத்துல இருப்பாரு நம்ம பகவதி பெருமாள் பக்ஸ். இந்த விஜய் சேதுபதியோட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்துல காணும் படத்துல தொடங்கி நிறைய படங்கள் நடிச்சார் இல்லையா அவரு. இப்போ இவர் வந்து இந்த விஷயத்துல மாட்டிப்பாரு காதலி கிட்ட. காதலி நர்ஸு, அவளுடைய நர்ஸு தோழி இவருக்கு அறிமுகமானவங்க அவர்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. காதலை வந்து இங்க வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவன் தான் ஹஸ்பண்ட்னு அவ கற்பத்தை கலைக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்காப்புல டாக்டருக்கு முன்னாடி. அவனெல்லாம் நம்பாத அப்படின்ட்டு இதை உண்மைன்னு நம்பிடுவாங்க. ஆனா இவரு அந்த பெண்ணை அதாவது அந்த கேரக்டர் அவரும் ஒரு நடிகர் தான், நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த சினிமாவில் போட்டு காதலை வந்து ஒரு பூ மாதிரி அதை கசக்கிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிஜத்துல அந்த ஹீரோனை கசக்கி புரிஞ்சிருவாரு. அதனால அந்த அம்மா கர்ப்பவதி ஆயிடும். அதை வந்து கலைக்கிறதுக்குள்ளார அவர் அமெரிக்கா போயிடுவாரு. கலைச்சே ஆக வேண்டிய சூழல். இவர் கரவரா பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த கேரக்டர் கூட போய் ஹாஸ்பிட்டல் உட்கார்றப்ப இந்த காதலியோட தோழி நர்ஸு பார்த்துருவாங்க. காதலிக்கு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கும். தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அசோக் செல்வனை வெறுக்க ஆரம்பிக்கும். காதலில் ஊழல் சகஜம் தானே. அதுக்கப்புறம் அந்த அம்மா உண்மை தெரிஞ்சு மீண்டும் காதலில் இவங்க இணைந்தாங்களா இல்லையா, அதுக்கு இவங்க அப்பா அம்மா எப்படி உதவுனாங்களா, உபத்திரவம் பண்ணாங்களா. ஏன்னா அந்த காதலி நர்ஸ் வந்து கிறிஸ்டியன், இவர் இந்து. ஆனா அது பிரச்சனையா இருக்காது. இந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கும். இதை தாண்டி அவர்கள் மீண்டும் இணைந்தார்களா இல்லையா, ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்றாங்க பகவதி பெருமாள் உட்பட. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் வருவாரு படவா கோபி, இவருக்கு தாய் மாமா, அந்த அக்கா புருஷன். அவரு என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்றாரா இல்ல ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு பல்பு வாங்குறாரா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஹாசியமாவும் சுவாரஸ்யமாவும் சொல்லியிருந்தாங்க. என்ன சில இடங்கள்ல இவங்க ஹாசியம் சுவாரஸ்யம் நினைச்சிட்டு எடுத்தது நமக்கு கொஞ்சம் போரிங்கா இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ற மாதிரி கிளைமாக்ஸ் வேற லெவல்ல இருந்தது. சுந்தர்சி படங்கள்ல இந்த கல்யாண வீட்டுல கிளைமாக்ஸ் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பலம். அசோக் செல்வனுக்கு இந்த படம் எமக்கு தொழில் ரொமான்ஸுங்கிற டைட்டிலும் சரி, இந்த படமும் அதுல வர கேரக்டர் 10ஆம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் 6ஆம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆப்போசிட் பார்ட்டி லவ் பண்ணிச்சா இல்லையாங்கிறது கேட்காதீங்க நம்ம என்ன. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல காதல்ங்கிறது இது இல்லை, இதெல்லாம் இன்ஃபாச்சுவேஷன். காதல்லாம் என்ன அப்படின்றது புரிஞ்ச பிறகு நம்ம மனைவியை தான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அசோக் செல்வன் அந்த பொண்ணுகிட்ட உண்மையா காதல் இருந்தாரா என்னங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக், அது இல்லாம ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு மட்டும்
ஒண்ணுக்கு 2 டைரக்டர், தயாரிப்பாளர் திருமலை ஒரு டைரக்டர், இந்த படத்தோட ஒரு டைரக்டர் பாலாஜி கேசவன். அவங்க 2 பேரும் எடிட்டர் கையை சில இடங்கள்ல ஃப்ரீயா விட்டுருக்கலாம். 2 பேர் இருந்ததுனால 2 கையும் பிடிச்சிட்டாங்க போட்டிருக்கு. அவர் கத்திரிய வைக்க வேண்டிய சில இடங்கள்ல வைக்க தவறியது இந்த படத்துக்கு சற்றே பலவீனம். ஆனாலும் எமக்கு தொழில் ரொமான்ஸ் பண்றவங்க எல்லாம் மட்டும் இல்லைங்க, ரொமான்ஸ் பண்ணவங்க, ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஃபேமிலி லைஃபுக்குள்ளார வந்தவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பிடிக்கும். அது இந்த வாரம் தியேட்டர்ல இருக்குது, பாருங்க. நமக்கு தொழில் ரொமான்ஸ் உங்களுக்கும் பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம். பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.